இந்த 90s கிட்ஸு 2K கிட்ஸ்ன்னு அலையிற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி அம்மாக்கள் இருந்தால் எவ்வளோ இடையூறாக இருக்குங்கிறது தெரியுது. அதே சமயத்தில் அந்த அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற மாதிரி ஒரு இதை காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு. இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க இந்த மாதிரி படங்களை பார்த்தாக்க இதுக்கு முன்னால் அந்த 80s கிட்ஸு 70s கிட்ஸு அப்படிலாம் எப்படி இருந்திருப்பாங்கிறது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் மற்றபடி கண்டிப்பாக இருக்கட்டும். ஊர்வசி மேடம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அவங்க ஊர்வசி மேடம் பண்ணாலும் நல்லா பண்ணுவாங்க. அது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவங்க நல்ல எஃபெக்ட் கொடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. இது இயல்பாகவே நடக்கிறது தான். இது வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ப்ரெஸ்ஸுங்கிறது நம்மளாம் பிரித்து வச்சுக்கிட்டோம். பாட்டி கையை போட்டு பல் விளக்கி விடுறது இல்லையா, பாட்டி கையில் சோறுதிங்கிறது இல்லையா, பாட்டி ப்ரெஸ் எடுத்து விளக்குறது. பாட்டிக்கு தெரியாது உங்களுடைய நவீன உலகம்லாம் நவநாகரிகம்லாம். அது மாதிரி பாட்டிக்கிட்ட நீங்கள் வளர்றீங்கிறத தெரிஞ்சுக்கணும். பாட்டிலாம் எப்படி இருந்திருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல, நல்ல ஒரு விளைஞ்ச மனத்தை செஞ்ச மாதிரி இருக்குது. திறம்பட செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். புதிய முயற்சிகள் பார்க்கலாம், எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக தினேஷ் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பாரஞ்சித் ப்ரொடக்ஷன் வேறு, ப்ளஸ் ஊர்வசி மேம் இருக்காங்க. ஃபன்னாக இருக்கும், ப்ளஸ் ஏதாவது கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில். பார்ப்போம். ட்ரெய்லர் நல்லா இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் எப்பவுமே இருக்கும் சார். நல்லா இருக்குது. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மியூசிக் நல்லா இருக்குது சார். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் படத்தை. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஊர்வசி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங்லாம். நம்ம அட்டகதி தினேஷ் வந்து ஓரளவு பழைய தினேஷை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே அட்டகதி படத்தில் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அப்படியே பாரஞ்சித் திருப்பி வந்திருக்காப்புல அதே லெவலுக்கு. நல்லா பாரஞ்சித் அண்ணன் படம்னாலே நல்லா தான் இருக்கும். அது நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் படத்துக்கு. மார்ச் 8 கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். எல்லோரும் பாருங்கள், நல்லா இருக்கும் படம். எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. பார்ப்போம், நல்லா இருக்கும் நம்புகிறோம். படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. படம் நல்லா நறுக்கு. படம் அருமையாக இருக்குது. டைலர் அருமையாக இருக்குது. காமெடி சூப்பராக இருக்குது. காமெடி அருமையாக இருக்குது. காமெடி கண்டிப்பாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு அளவுக்கு படம் ஹிட் ஆகும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஊர்வசி நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த படம் ஏதோ சமூக கருத்தை பிரதிபலிப்பது போல இருக்கிறது. ஒரு பொறுப்பான தாயாக தன்னுடைய மகன் குழந்தைகளை பார்ப்பவர்கள் போல இருக்கிறார். அதே போல் சமூகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளை அணுகி சரி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் போல ஊர்வசி நடித்திருக்கிறார். ஊர்வசி நல்ல நடிகை. அவரை நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். பார்க்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. ஒரு பெண் தனியாக நின்று சமூக பிரச்சனைகளில் தலையிட்டு அதற்கு தீர்வு காண முயற்சிப்பது போல தெரிகிறது. இது மற்ற பெண்களைப் போல இல்லாமல் ஓரளவு விலகி இருக்கின்ற காரணத்தினால் சமூகத்தினால் ஊர்வசி அவர்கள் பாதிக்கப்பட்டு தன்னுடைய மகனினாலே கூட அவர் ஒரு சமயம் வெறுக்கப்பட்டு அவர் வெளியே செல்வது போல தெரிகிறது. நிச்சயமாக இது சமூக கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல படமாகத்தான் இருக்கும். பெண்மையினுடைய தனித்துவத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே ஊர்வசி நடித்திருப்பது போல தெரிகிறது. மிகவும் எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறது. இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும் என நான் நம்புகிறேன். மகளிர் தினத்திலே வெளியாகின்ற இந்த படம் மகளிரை மையமாக கொண்டு மகளிருடைய தனித்துவத்தை பிரதிபலிக்குமாறு, மகளிருடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையிலே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 8 மகளிர் தினத்தன்று நிச்சயமாக இந்த படத்தை பார்ப்போம். இது போன்ற அப்பா சென்டிமெண்ட் படங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இது மகளிர் தினத்தில் வரக்கூடிய ஒரு அம்மா சென்டிமெண்ட் படமாக இருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக, எதிர்த்து போராடக்கூடியவர்களாக, ஒரு தன்னம்பிக்கையுள்ள பெண்ணாக அவர் நடித்திருப்பார் என நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மகளிருக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை மகளிர் தினத்திலே ஊட்டக்கூடிய படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற நடிகர்களும், ஊர்வசி ஒரு நல்ல நடிகை இருந்தாலும் அவரோடு நடித்திருப்பவர்கள் தினேஷ், அட்டகத்தி தினேஷ் என்று நினைக்கிறேன், மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். அவரும் நன்றாக நடித்திருக்கிறார். மியூசிக் எல்லாமே நிறைவாக இருக்கிறது. பார்க்கும் பொழுது மன நிறைவாக இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி ஏற்படும் என்ற உணர்வை நம்மிடத்திலே இந்த ட்ரெய்லர் உண்டாக்குகிறது. காமெடி, குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அந்த காமெடியும் நன்றாக எடுபடும் என நான் நினைக்கிறேன். ரஞ்சித் ஏற்கனவே நல்ல படங்களை கொடுத்திருக்கிறவர். சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய நபராக இருக்கிறார். அந்த வகையிலே ரஞ்சித்தினுடைய இந்த படமும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் என்று நான். அது ஒரு ஃபேமிலி கதையும் இருக்குது. கொஞ்சம்
பார்க்குற மாதிரி இருக்குது. கதை பதைன்னா நல்லா இருக்குது. ஆனால் வெளியே வந்து பூட்டு போட்டு போகிறது எப்படியும் சேஃப்டின்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது படம். வெளியே விட்டாலும் தொல்லை தான், ஆனால் உள்ளே இருக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஊர்வசி ஏரின்னு நிறைய படம் நல்லா பண்ணுவாங்க, அருமையாக பண்ணிக்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் படம் அருமையாக இட்டு படமாக தான் படம் ஹிட் ஆகும். நல்லா இருக்கு. ரம்னா டப்பிங் அப்படியே இது. ரம்னா மஜே சேம் ரம்னா மஜே படம் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு இது நல்லா சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிற டைரக்ட் சூப்பர் அருமையாக படம். அவங்க ஜெயலலிதா வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வீட்டில் ஏதோ சண்டை நடந்து வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸால் கண்டுபிடிக்காததுனால வீட்டில் எல்லாம் ப்ராப்ளம் வருது. அது வரைக்கும் தான் ட்ரெய்லராக பார்க்க முடிஞ்சுது. அம்மா சென்டிமெண்ட்டு அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி படமும் அவர் அதிகமாக நடிச்சதில்லை. இந்த படத்து மூலமாக அந்த மாதிரி பார்க்கலாம். அவர் எடுக்கிற படம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா மியூசிக், நல்லா பிஜிஎம், நல்லா இருக்கும். எதிர்பார்க்குறேங்க. ட்ரெய்லரில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எனக்கு தெரியல. படம் முழு படம் பார்த்தாக்க தெரியும் அதனுடைய விவரங்கள். படம் பார்க்கலாம் அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்தை பார்க்க. அவருடைய ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷனுங்களா? வாழ்த்துக்கள், வளர்க.